என்னம்மா இன்னைக்கு கிச்சன் உள்ளேயே இருக்க? அகாடமி ஓப்பனிங்க்கு வரலையா? என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேக்குறடா? தங்கமான பொண்ணு பூமி, அவ எனக்கு மருமகளா வந்திருந்தா எல்லாருக்கும் முன்னாடி நானும் அங்க இருந்திருப்பேன். இப்ப என்னோட மருமக எனக்கு பிடிக்காதவனை வச்சு அங்க ஓப்பனிங் பண்ண போறா. எனக்கு ஒன்னும் அங்க வரணும்னு தோணல. அம்மா, அண்ணனோட நல்ல குணத்தை போக போக நீயே புரிஞ்சுப்பம்மா. நக்ஷத்ராவை கூட ஒரு நல்ல மருமகளா மாத்தி முன்னாடி நிக்க வைக்கிற. அப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நிஜமாவா? நிஜமாதாம்மா. அப்படிப்பட்ட ஒரு நாள் கண்டிப்பா வருமா, நீ பாத்துக்கிட்டே இரு. சரி, இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருடா, இதோ அந்த வரப்போற நாளுக்காக இப்பவே உன் வயல சக்கரை போடுறேன். தள்ளு தள்ளு. இது என்னம்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி காஃபி கலக்குற? வேற எப்படி கலக்கணும்டா? நீரு அது கூட நான் பாத்துக்கிறேன். பூமி சொல்லிருக்காமா, உதய் பிரதர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் குடிப்பாராம். இதோ இந்த கப்பு, இதோ இப்படி ஸ்ட்ராங்கா கலந்து நீ ஸ்பெஷலா குடுக்கணுமா? சரி. என்ன சரி, ஏதோ பிளான் பண்றேன்னு சொன்ன, பிளான் பண்ணியா இல்லையா? ஆன் தி வேல இருக்கு பூமி. 4 மோஷன் டேப்லெட் கலந்து ஸ்பெஷலா உதய் ப்ரோக்கு காஃபில போட்டு கொடுத்துருக்கேன். அத குடிச்சதும் இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இங்கே இருந்துட வேண்டியதான். அங்க ககன் அண்ணன் ஓபன் பண்ணிடுவாரு. நீ சூப்பர் சரி. சூப்பர். நீ இங்கே நின்னா எப்படி? அங்க நடக்கிறத மிஸ் பண்ணிடுவோம். வா போலாம். சரி, அப்படியே பண்ணிடலாம். அண்ணா காஃபி. அண்ணா, இந்த காஃபி உங்களுக்கு இல்ல, உதய்க்காக. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிப்பாராம். ஆமா ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிப்பேன். ரொம்ப நல்லாவே கண்டுபிடிச்சிருக்கீங்களே. இத நான் கண்டுபிடிக்கல தம்பி, பூமி செரிக்கிட்ட சொல்லிருக்கா. பாத்தீங்களா மாமா, அவங்க டேஸ்ட் எல்லாத்தையும் என் அக்கா எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு? அதுதான் எங்க அக்காவுக்கு உங்க மேல இருக்க அன்பு. என்ன பூமி, பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு ரொம்ப நொந்து போன மாதிரி தெரியுது. அப்படி என்ன பிளானுமா? நீ குடிச்ச காஃபில லூஸ் மோஷன் போக டேப்லெட் கலந்துருக்காங்க சித்தி. அப்படி ஒரு சீப் பிளான போட்டு உதய தடுத்துட்டு அங்க ககனை வச்சு அகாடமிய ஓபன் பண்ண வச்சிடலான்னு நினைச்சிட்டா பாவம். அதான் இப்ப அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஐயோ, அப்ப என் மேல இருக்கிற பாசத்துல அந்த காஃபி எனக்கு தரலையா? அதுல மாத்திரை கலந்துருந்ததா? முதல் வாய் குடிச்சப்பவே வயித்துல கடகட சத்தம் வந்துச்சு. ஐயோ அம்மா, இப்ப என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கு. ஐயோ, ஆள விடுங்க அம்மா. என்ன பூமி, நான் கொடுத்த இந்த ஷாக்கால வாயில இருந்து வார்த்தை வரமாட்டேங்குதா? இல்ல பூர்வா, நான் கொடுக்க போற கடைசி ஷாக்குக்கு உன் நிலைமை எப்படி இருக்க போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு இப்பவும் அந்த ககன் கையால ஓபனிங் பண்ண வைப்போங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கு. அதான் சொன்னல, நீ போடுற ஒவ்வொரு சிக்கலான முடிச்சையும் அவுத்து அதெல்லாம் நான் எனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பேன். அதை நான் செஞ்சு காட்டுவேன். நம்மளுக்குள்ள இன்னும் அந்த சேலஞ்ச் அப்படியே தான் இருக்கு. ப்ரோ 1 மினிட். இவர்தான் என் அண்ணன் ககன். தெரியுமே. ககன் ப்ரோவை எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என்ன, இவர்தான் ககன் ப்ரோன்னு இப்பதான் தெரியும். நான் ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க கிளம்புங்க. உதய், அவர்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? வாங்க. இல்ல பூமி,
ப்ரோ எனக்கு பயங்கரம் க்ளோஸ். நீ சொல்லு ப்ரோ. நீயே சொல்லிட்டியே. நீங்க கிளம்புங்க, நான் பேசிட்டு வரேன். பேபி, அந்த ககன் கூட அங்க ஒரு பையன் நிக்கிறான் பாரு. அவன் எங்க இருந்து வந்திருக்கான், அவன் எதுக்கு ககன் கூட தங்கியிருக்காங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும். நாம விசாரிக்கிறோன்னு தெரியாத மாதிரி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ம்? நான் பாத்துக்கிறேன் மம்மி. உதய்க்கு இவரை எப்படி தெரியும்? என்ன பேசிட்டு இருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியல செரி. டென்ஷனா இருக்கு. நம்ம சந்திப்பு ரொம்ப ஸ்வீட்டா ஆரம்பிச்சதுன்னு நினைச்சேன். ஆனா அது ஸ்பைசியா இருக்கும்னு இப்பதான் புரியுது. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனப்போ பூமி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னோ, பூமி மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகம் உனக்கு எதுக்கு வந்துச்சுன்னோ இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது ப்ரோ. இப்பவும் பூமி மனசுல நான் இருக்கேனா நீ இருக்கியான்ற சந்தேகம் இதோ இப்ப சரத்சந்திரா அங்கிள் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஆரம்பம் ஆயிருக்கு. இங்க பாரு ப்ரோ, அப்படிலாம் நீ எந்த சந்தேகமும் வச்சுக்காத. சரத்சந்திரா என்னுடைய நிரந்தரமான எதிரி. நான் எப்பவும் அவர்கிட்ட இப்படிதான் பேசுவேன். வித் லவ்னு உன் கையில எழுதின பூமி மனசுல நீதான் இருக்க. பூமி, நீ இங்க நல்லா மாட்டிக்கிட்ட. இப்போ நீ இந்த அகாடமிய ககன் அண்ணாவை விட்டுட்டு அந்த உதய வச்சு ஓபன் பண்ணன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சிருவ. யோசிச்சு பாத்துக்கோ. ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. நாம இப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க புரோஹிதரே. ஐயா, யாரு இந்த திறப்பு விழாவை நடத்த போறாங்களோ அவங்க முன்னாடி வந்து இந்த பூசணிக்காயால திஷ்டி சுத்தணுங்க ஐயா. ஆ, ஆ, என்ன சொல்றீங்க புரோகிதரே? எங்க வீட்டோட வருங்கால மாப்பிள்ள வந்திருக்காரு. அவர் கையாலேயே பூசணிக்காய் உடைக்க வச்சா நல்லா இருக்கும்.